ஒரு என்ன சொன்னார்? வேறு வந்து மாலை போட்டார். மாலை போட்டுட்டு அம்மாவை பார்த்து கும்பிட்டாரு. கும்பிட்டு என் தோளில் கை வச்சு ரொம்ப அடிச்சிட்டாங்க தம்பின்னு கேட்டார். ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப வருத்தமாக இருக்குது, தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டு எதனால் நிர்வாகி கொடுத்து என்ன சப்போர்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரி சரி. அவர் இருந்தாலே ஒரு 2 மினிட்ஸ் தான் உள்ளே இருந்தார். 2 மினிட்ஸ் தான் உள்ளே இருந்தார். சரி, எவ்வளோ இது பண்ணார்? எவ்வளோ 2 lakhs கொடுத்துட்டு இது பண்ணார். வேறு எதுவும் சரி ஓகே. விஜய் வந்து தாங்க முடியாத ஒரு இழப்பு தான். உங்களுக்கு நான் ஆறுதல் கூட சொல்ல முடியாது. அவ்வளோ இது வேதனையான விஷயம் தான். கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிட்டு நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவும் சொல்லிட்டு போவாங்க? இல்லை, வேறு ஒன்றும் சொல்ல வேறு ஒன்று இதுவும் சொன்னாங்க. வேறு ஒன்றும் சொல்லுவாங்க. இந்த கோசாலையில்தான் அந்த இளைஞர் வைத்து தாக்கப்பட்டார், கடுமையாக தாக்கப்பட்டார் அப்படின்ற காணொளி ஒரு கழிவறைக்குள்ளிருந்து ஒரு இளைஞரால் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் அது சாட்சியாக எடுத்து செல்லப்பட்டது. அந்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கிறோம். வாங்க. சாலையில் அங்குலம் அங்குலமாக என்னென்ன காட்சிகள் இருக்கிறதுன்றதை பாருங்கள். ஃபுல்லாக சிகரெட்டு துண்டுகள் இருக்குது. இந்த இதில் காவலர்கள் விசாரணை பண்ணாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ சிகரெட்டு துண்டுகள் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நுழைவாயில் இந்த கழிவறை வழியாக தான் எடுத்திருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவறை இந்த கழிவறையிலிருந்து தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. மறைஞ்சிருந்து எடுத்த இந்த பகுதி. இதே இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ
இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதற்றமான விசாரணைக்கு வரம்புக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இது. இந்த ஜன்னல் வழியாக தான் மறைந்து இருந்து பயந்து கொண்டே அந்த இளைஞர் வந்து பதிவு செய்திருந்த காட்சி. இங்கிருந்து வந்து செல்போனில் எடுத்து பதற வைக்கும் படி இந்த இடத்துல வந்து தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதை துணிகரமாக நீதிமன்றத்திலும் அந்த இளைஞர் சாட்சியாக சொன்னதுதான் அந்த இளைஞரை தாக்கக்கூடிய நிகழ்வு இந்த கோசாலையில் தான் நிகழ்ந்தது. இறுதியாக அந்த இளைஞர் தாக்கப்பட்ட பிறகு இங்கிருந்துதான் அந்த இளைஞர் மருத்துவமனைக்கு ஒரு தலைமை காவலரால் அழைத்து செல்லப்பட்டார் என பதிவுகள் கூறுகின்றன. இந்த இடம் அந்த இளைஞர் இறுதியாக உயிரோடு இருந்த ஒரு பகுதி. அது குறித்த காட்சியும் வெளியாகி இருந்தது. மனதை வேதனை அடைய செய்திருந்தது. இந்த இடத்துல வந்து சில காவலர்கள் அவரை வந்து அமர்ந்திருந்த நிலையில அவரை வந்து கொடூரமா லத்தியால தாக்கி கொண்டிருந்தாங்க. அந்த லத்திகள் வந்து சிதறி கிடந்தது. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா கோசாலை அப்படின்னாவே இப்ப வந்து எவ்வளவு தூரத்துக்கு சுத்தமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல இரத்த துளிகளோ சிறுநீர் உள்ளிட்ட எந்த ஒரு கசிவுகளும் இல்லை என்று நீதிமன்றத்தில் வந்து அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சிருந்திருக்காங்க காவல்துறையினர் தரப்புல. அந்த இளைஞர் வந்து தப்பி ஓட முயன்றதாகவும் அவர் வந்து கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் எனதான் காவல்துறையினர், திருபுவனம் காவல்துறையினர் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு 8ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வருகிறது. சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் ஆதாரங்கள் அனைத்தையும் சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் சேகரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. எங்கே அந்த இளைஞர் இந்த வழியாக அழைத்து வரப்பட்டிருந்தால் இந்த அரசு அலுவலகத்தில் இருந்த கேமரா, சிசிடிவி கேமராக்கள் எங்கே என்ற கேள்வி இன்றளவும் இருக்கிறது. அந்த கேமராவுடைய பதிவுகள் அனைத்துமே கொண்டு வருவாங்க, நீதிமன்றத்தில் பதிவு செய்வாங்க என நம்புவோம். இதுதான் கார் பார்க்கிங், பத்திரகாளியம்மன் கோவிலுக்கான கார் பார்க்கிங். அந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்பே பேரிகார்டில் தடை செய்யப்பட்டு 50 மீட்டர் தொலைவில் வந்து தடை செய்யப்பட்டு அந்த காரை வந்து இவர் 2 மாதத்துக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்ததாக கூறப்படும் அஜித்குமார் தான் அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து கார் பார்க்கிங்க்கு இந்த பக்கத்துக்கு போங்க, நேரா வந்து போகாதீங்க பக்தர்கள், டிராபிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புற பணியில தான் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து கார் பார்க்கிங் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்தேகிக்கப்பட்ட புகாருக்கு உள்ளான கார் இந்த இடத்துல தான் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து நிறுத்தப்பட்ட நிலையில அந்த இளைஞர் வந்து அஜித்குமார் தான் அந்த காரை இயக்கிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு பதிவு வந்து புகார்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அஜித்குமார் வந்து தெரிஞ்சவரோ அருண்குமாரோ இந்த இடத்துல வந்து அந்த காரை வந்து ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற பதிவுகளை வந்து சொல்றாங்க. ஆனா வந்து அஜித்குமாருக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு இந்த உள்ளூர் மக்கள் எல்லாருமே பதிவு செய்யறாங்க. ஆனா வந்து அந்த காருக்குள்ள வைத்திருந்த கைப்பையில் 9.5 சவரன் நகை இருந்ததாகவும் குறிப்பிட்ட அளவு 2500 ரூபாய்க்கு உட்பட்ட குறிப்பிட்ட அளவு தொகை இருந்ததாகவும் அந்த தொகை காணாமல் போய்விட்டது என்ற புகாரின் அடிப்படையில் தான் அஜித்குமார் அங்க பணியிலிருந்து வீட்டிற்கு சென்றிருந்த அந்த அஜித்குமாரை வந்து என்கொயரி இங்கே இந்து சமய அறநிலையத்துறையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க, புகார் தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையினரும் வந்து அஜித்குமாரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருந்திருக்காங்க. நான் அந்த நகையெல்லாம் எடுக்கலைங்க, காரை வந்து இன்னொரு இளைஞரை வச்சு இந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ண தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவர் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. ஆனா வந்து சந்தேகத்தின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமலேயே அந்த இளைஞரை வந்து தனிப்படை காவல்துறையினர் அவரை வந்து காவல் நிலையத்திற்கு கூட வந்து அழைத்து செல்லாமல் அவரை இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களுக்கும் அவரை வாகனங்களுக்கும் அழைத்து சென்று என்கொயரி என்ற பெயரில் வந்து கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே அவரது உடலில் 44 இடங்களில் கடுமையான காயங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். காதில் ரத்தம் கசிந்த நிலையில் இருந்திருக்கிறது. அவருடைய இறந்த நிலையில் இருந்த அவரது கரங்கள் வந்து வீக்கம் அடைந்திருந்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரங்களும் சாட்சியாக சான்றாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. நாம் நின்று கொண்டிருந்த இந்த ஸ்தலம்தான் பிரச்சனைக்குரிய இந்த ஸ்தலம். இங்குதான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கேதான் அந்த கார் பார்க்கிங் நிகழ்ந்தது. இந்த கார் பார்க்கிங்கில் என்ன நடந்தது, அந்த கதவை யார் திறந்தார், உள்ளே நகை உண்மையாக வைக்கப்பட்டிருந்ததா, அந்த நகை மாயமாகி இருந்தால் இத்தனை விசாரணைக்கு பிறகும் அந்த நகை எங்கே, மர்மம் நீடிக்கிறது.